உருளைக்கிழங்க வச்சு சூப்பராக ஒரு கிரேவி தாங்க செய்ய போகிறோம். வாங்க அது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு அரை முறி துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. தேங்காய் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இது கூடவே இடித்து வச்சு இஞ்சி பூண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியுமே விட்டுக்கலாங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் வத்தல் பொடி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ளேமை ஆஃப் பண்ணி விட்டுக்கலாங்க. இதை அப்படியே சூடாகிறதுக்கு விட்டுக்கலாம். தனியாக ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாங்க. இது கூடவே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா ஒரு 2 பல்லாரியை நீளவாக்கில் கட் பண்ணி அதையுமே இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. பல்லாரி நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா 2 தக்காளியை குட்டி குட்டியாக சாப் பண்ணி அதையுமே இது கூட சேர்த்துக்கலாங்க. காய் நல்லா வதங்குறதுக்காக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியுமே விட்டுக்கலாம். பல்லாரி தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா கொதிக்க விட்டுக்கலாங்க. தக்காளி வேகிறதுக்கு முன்னால் நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருந்த மசாலாவை தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க. தக்காளி நல்லா குக் ஆனதுக்கப்புறமா நான் ஆல்ரெடி 4 உருளைக்கிழங்கு வேக வச்சு நல்லா மேஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. அதையுமே இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியுமே விட்டுக்கலாம். இது கூடவே அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, மல்லித்தலை சேர்த்து எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியுமே விட்டுக்கலாங்க. இதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டையுமே இது கூட சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணோம் அப்படின்னா சூப்பரான உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி ஆயிருங்க. இடியாப்பம், பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே இது ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்குங்க. நான் இன்னைக்கு இடியாப்பமும் இந்த குருமாவும் வச்சு தான் சாப்பிட்டு பார்த்தேன். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் அந்த குருமாவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இடியாப்பம், குருமா பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி வீடியோவில் சந்திக்கலாம். பை.